நண்பர்களுக்கு வணக்கம். இன்று கடலூர் மாவட்டத்தில் உள்ள கண்டகாடு கிராமத்தில் சமீபத்தில் அடித்த பெங்கல் புயலால் பாதிக்கப்பட்ட இந்த பகுதி மக்களுக்கு ஒரு மருத்துவ முகாமை நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த முகாமில் இதுவரை கிட்டத்தட்ட இந்த பகுதியை சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட பெண்கள் ஆண்கள் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். இது அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலை. இது நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த பகுதி மிக அதிக அளவில் பாதிக்கப்பட்ட பகுதி. தென்பெண்ணை ஆற்று வெள்ளம் காரணமாக இது முழுமையாக 4 கிராமங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு முழு பொறுப்பு அரசாங்கம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இது போன்ற மருத்துவ முகாம்கள் அதிக அளவில் ஒவ்வொரு கிராமத்திலும் அரசாங்கம் நடத்த வேண்டும். காரணம், வெள்ளம் வந்த பிறகு தொற்று நோய்கள் அதிக அளவில் வரும், எபிடமிக் வரும். அது வராமல் பாதுகாத்துக் கொள்வது அரசாங்கத்தினுடைய கடமை. இந்த தென்பெண்ணை வெள்ளம் அதற்கு முழு காரணம் அரசாங்கத்தினுடைய மெத்தனம்தான். இயற்கையை கட்டுப்படுத்த முடியாது, புயலை கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் அந்த புயலால் ஏற்படுகின்ற பாதிப்புகளை கட்டுப்படுத்தலாம், குறைக்கலாம். ஆனால் இப்போ இருக்கின்ற அரசாங்கம் தோல்வி அடைந்திருக்கிறது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் கிடையாது, முன் அறிவிப்புகளும் கிடையாது. சென்னையில் செம்பரம்பாக்கம் சம்பவம் போன்று அதைவிட மோசமான சம்பவம் இப்போ திமுக ஆட்சியிலே சாத்தனூர் அணை சம்பவம். இந்த சாத்தனூர் அணை சம்பவத்தால் கிட்டத்தட்ட 20 பேருக்கு மேல் இறந்திருக்கின்றார்கள். இரவு 2:30 மணிக்கு யாருக்கும் தெரியாமல், தூங்கிக் கொண்டிருக்கின்ற மக்களுக்கு தெரியாமல் 1,70,000 கன அடி நீர் ஒரு வினாடிக்கு சாத்தனூர் அணையில் வெளியிட்டிருக்கின்றார்கள். சாதாரணமாக இந்த நீர் சாத்தனூர் அணையிலிருந்து கடலூர் வருவதற்கு 1 நாள் 1.5 நாள் ஆகும். ஆனால் இப்பொழுது தென்பெண்ணை ஆற்றிலே மணல் கிடையாது. மணல் கொள்ளையால், மணல் இல்லாத சூழலால் அடுத்தது கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் 8 மணி நேரத்தில் தண்ணி வந்துடுச்சிங்க. மக்கள் அவருடைய உயிரை பாதுகாக்க வெளியேறினார்கள். அவர் உடைமைகள் எல்லாம் அழிந்து விட்டது. இன்னும் சொல்ல போனால் கிட்டத்தட்ட 20,000 மேல் கால்நடைகள் இறந்திருக்கிறது. எத்தனையோ குடிசைகள் பாதிப்பு. கடந்த காலத்திலே தானே புயல் வந்த பிறகு கடலூர் மாவட்டம் குடிசை இல்லா மாவட்டம் என்று அறிவித்தார்கள். திமுக ஆட்சியிலையும் சரி, அண்ணா திமுக ஆட்சியிலையும் சரி, கடலூர் மாவட்டத்தில் அத்தனையே குடிசைகளையும் நாங்கள் மாற்றி நல்ல வீடுகளை கட்டி கொடுப்போம் என்று என்னென்னமோ அதுக்கு திட்டம் கொடுத்தாங்க, பேர் வச்சாங்க, நிதியும் ஒதுக்குனாங்க. ஆனால் இப்போ மறுபடியும் சொல்றாங்க கிட்டத்தட்ட 5000 குடிசைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லார்கள். அப்போ இவங்க திட்டத்துக்கும் இவங்க நடைமுறைக்கும் சம்பந்தமே கிடையாது. இதுவரை இந்த புயலால் வட தமிழ்நாட்டில் 4.5 லட்சம் ஏக்கர் பயிர்கள் அழிந்திருக்கின்றன. 4.5 லட்சம் ஏக்கர், கிட்டத்தட்ட 2.25 லட்சம் ஹெக்டேர், 2,10,000 ஹெக்டேர். இதற்கு முழு நிவாரணம் அரசாங்கம் செய்ய வேண்டும், கொடுக்க வேண்டும். கால்நடைகள் அதற்கு நிவாரணம் கொடுக்க வேண்டும். வீடு பொருட்கள் சேதம், அதாவது 2 வீலர் வாகனங்கள் எல்லாம் இன்னைக்கு பழுதடைந்து சேதமடைந்து, இது எல்லாமே அரசாங்கம் ஈடு கொடுக்க வேண்டும். எல்லாத்திற்கும் முக்கியமான கேள்வி கடலூர் மாவட்ட மக்களும் விழுப்புரம் மாவட்ட மக்களும் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை மக்கள் கேட்கிற கேள்வி, எங்களுக்கு ஏன் 2000 ரூபாய் கொடுக்குறீங்க? சென்னையில் மிக்ஜாம் புயல் வந்து பாதிப்பு, சென்னை மக்களுக்கு 6000 ரூபாய் கொடுத்தீங்களே. அதுவும் சென்னையில் அடுக்குமாடியில்
9வது மாடியில் இருக்கிறவங்க வெள்ளத்தால் பாதிப்புன்னு சொல்லி 6000 ரூபாய் வாங்கிட்டு போனாங்க. கடந்த ஆண்டு தூத்துக்குடியிலே வெள்ளம் பாதிப்பு, அவங்களுக்கு 6000 ரூபாய் ஒரு வீட்டுக்கு. ஆனால் கடலூர் மாவட்டத்தில் ஏன் 2000 ரூபாய் கொடுக்குறீங்க? நாங்கள் என்ன பாவம் பண்ணவங்களா? இல்லை சென்னை மக்கள் புண்ணியம் பண்ணியிருக்காங்களா? இல்லை உங்களுக்கு வட தமிழ்நாடு மக்கள் மேலே உங்களுக்கு அவ்வளோ கோபம் ஏன்? உங்களுக்கு ஓட்டு போட்ட வட தமிழ்நாடு மக்கள் மீது இவ்வளோ கோபம் ஏன் உங்களுக்கு? இது ஆணவம். சமமாக கொடுக்க வேண்டியது தானே எல்லாத்துக்கும். கடலூர் மாவட்டம் 2000, அதாவது இங்கே கடலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் மாவட்டம், திருவண்ணாமலை மாவட்டம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, இதெல்லாம் பாதிப்புனா 2000 ரூபாய் ஒரு வீட்டுக்கு. இலக்காரம். வட தமிழ்நாட்டினா திமுக அரசுக்கு இலக்காரம். மற்ற மாவட்டங்களுக்கெல்லாம் அதிக காசு நிதி இழப்பீடு கொடுக்குறீங்க. அதான் மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க. மக்கள் மிகுந்த கோபத்தில் இருக்கிறாங்க. அது எனக்கு புரியுது, நல்லா புரியுது. சாதாரணமாகவே இந்த ஆட்சியில் எதுவும் நடக்கலை, எந்த வேலையும் நடக்கலை. எங்கே பார்த்தாலும் லஞ்சம், ஊழல், கொள்ள அடிச்சிட்டு இருக்கிறாங்க. இப்போ அதுக்கு இன்னும் அதிகமான கோபம் இல்லை, ஆத்திரமாக மாறி இருக்கு. இதை ஆட்சியாளர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ அடையாளத்துக்கு வந்துட்டு போகிறதுலாம் வேண்டாம். உண்மையாக செய்யுங்க, மக்களுக்கு செய்யுங்க, இழப்பீடு கொடுங்க. மத்திய அரசும் இன்னும் அதிக அளவு நிதி கொடுக்கணும். மத்திய அரசு முதல் தவணையாக 944 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்திருக்கிறாங்க. அது நிச்சயமாக போதுமானது கிடையாது. குறைந்தது 20,000 கோடி ரூபாய் ஆவது தமிழ்நாட்டுக்கு மத்திய அரசு அடுத்த தவணையை கொடுக்கணும். கொடுத்தால்தான் இந்த மக்களுக்கு வாழ்க்கையில் ஏதோ கொஞ்சம் முன்னுக்கு வர முடியும். மிகப்பெரிய அளவில் பாதிப்பு. ஆனால் மீண்டும் சொல்கிறேன், இந்த பாதிப்பு தமிழக அரசு மெத்தனத்தால் ஏற்படுத்த பாதிப்பு தான் இது. ஏன்னா இந்த தென்பெண்ணை வெள்ளம் வந்தது முழு காரணம் தமிழக அரசு. ஒரு மெத்தன போக்கு. கேட்குற சாத்தனூர் அணையில் இந்த புயல் வருவதற்கு முன்பாக 29ஆம் தேதி அணையுடைய நீர்மட்டம் 118 அடியாக இருந்தது. சாத்தனூர் அணையுடைய முழு கொள்ளளவு 119 அடி. 118 அடி இதுக்கு முந்தின நாள் இருக்கு. அன்னைக்கு புயல் அடிக்குது, மழை பெய்யுது, 50 சென்டிமீட்டர், 52 சென்டிமீட்டர் அங்கங்கே. அதாவது நீர்பிடிப்பு பகுதி, சாத்தனூருக்கு மேலே இருக்க நீர்பிடிப்பு பகுதியெல்லாம் திருவண்ணாமலை மாவட்டம், கிருஷ்ணகிரி, தருமபுரி, அப்புறம் கர்நாடகாவில் இருக்கு. அங்கே மழை அதிகமாக பெய்ஞ்சிருக்குன்னு தெரியுது. அப்போது நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும்? தண்ணியை அப்போ பார்த்தா 10,000 கனஅடி ஒரு வினாடிக்கு வெளியேற்றுறாங்க, அப்புறம் 30,000 கனஅடின்னு வெளியேற்றுறாங்க. அப்புறம் பார்த்து இது உடனடியாக அங்கங்கே கொஞ்சம் வெளியேற்றி மக்களுக்கும் எச்சரிக்கை விடுக்கணும். அபாயம், 5வது அபாயம்லாம் யாருக்கு சேர்ந்தது? அது ராத்திரி தூங்கிட்டு இருக்கிற மக்களுக்கு போய் அபாயம் நீங்கள் சொன்னீங்கன்னா புரிஞ்சுப்பாங்களா? இது காலையிலேருந்து பெய்கிற மழை உங்களுக்கு தெரியணும், அதிகாரிகளுக்கு புரிஞ்சுக்கணும். இதில் இன்னொரு பிரச்சனை என்னன்னா, இந்த தமிழ்நாட்டில் உள்ள அணைகள் எல்லாம் அது முதலமைச்சர் கையெழுத்து போட்டால் தான் அது திறக்கணும்னு எங்கேயோ வெள்ளக்காரன் சட்டம் இருக்கு. வெள்ளக்காரன் ஏன் வச்சுட்டு போனா? இந்த அணையை கண்ட்ரோல் பண்ணால் மக்களை கண்ட்ரோல் பண்ணலான்னு அப்போ வெள்ளக்காரன் அப்போ வச்சு போன சட்டம் அது. இப்போ முதலமைச்சருக்கும் சாத்தனூர் அணைக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? முதலமைச்சருக்கும் செம்பரம்பாக்கத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? முதலமைச்சரும் மேட்டூர் அணைக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? ஒன்றும் சம்பந்தம் கிடையாது. அப்போ முதலமைச்சர் அனுமதி கொடுக்கணும், அமைச்சர் அனுமதி கொடுக்கணும், அப்பெல்லாம் கிடையாது. இது அதிகாரிகளுடைய வேலை. அதிகாரிகள் சுதந்திரமாக செயல்பட்டானா இந்த பிரச்சனை வந்திருக்காது. அதிகாரிகள் அமைச்சருக்கு காத்துட்டு இருக்கணும், இல்லை முதலமைச்சர் அனுமதி கொடுக்கணும், அப்படிலாம் தேவையில்லை. இது பியூர்லி டெக்னிக்கல் ஒர்க். இது அந்த அணை அதிகாரிகள் கட்டுப்பாட்டில் இருக்கணும். எப்போ தண்ணி வருது, எவ்வளோ திறந்து விடணும், எல்லாமே அங்கே இருக்கிற அதிகாரிகள் அங்கே மாவட்ட ஆட்சியரிடம் கோஆர்டினேட் பண்ணணும். ரெவன்யூ அதிகாரிகள் கோஆர்டினேட் பண்ணிட்டு நான் திறக்க போறேன் அப்படிலாம் சொல்லி அனுமதி கொடுத்து சொல்லி அவ்வளோதான், அது முடிஞ்சு போச்சு. ஒவ்வொரு முறையும் அங்கே மேலே இருந்து வரணும்லாம் அதெல்லாம் இப்படி போன்ற மோசமான சம்பவங்கள்லாம் வரும். இனி வரும் காலத்தில் அதை தவிருங்கள். இந்த அதிகாரத்தை அதிகாரிகிட்ட கொடுங்க. அரசியல்வாதிகள்லாம் தேவை கிடையாது. ஏன்னா அரசியல்வாதிகளுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது. வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? இது சம்பந்தமா ஏதாவது சொல்லுப்பா, கேளுப்பா. இந்த புயல் சம்பந்தமா எவ்வளோ மக்கள் பாதிப்பு, இன்னும் நிவாரணம் வரல.
இல்லை, இதுக்கப்புறம் விழுப்புரத்தில் இது முடிச்சோடனே விழுப்புரம் மாவட்டத்துக்கு போகிறோம். அங்கே ஒரு 2-3 முகாம்கள் நடத்துகிறோம். அது தொடங்கிட்டாங்க. அதை போய் பார்வையிட போகிறேன் நான். அதுக்கப்புறம் விழுப்புரம் மாவட்டத்தில் இன்னும் கொஞ்சம் நிவாரணம் எல்லாம் கொடுக்குறோம் நம்ம. ஏன்னா இங்கே எங்களுடைய கட்சிக்காரங்கிட்ட தொடர்ந்து சொல்லிட்டு வரோம், தொலைபேசியில் பேசிட்டு எல்லாத்துக்கும் உதவி செய்யுங்க, மக்களுக்கு உதவி செய்யுங்க. ஏன்னா கிட்டத்தட்ட இந்த புயல் வந்துட்டு போய் 4 நாட்கள் குடிக்கிறதுக்கு தண்ணி கிடைக்கல, குழந்தைங்களுக்கு பால் இல்லை. அப்புறம் என்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கை நீங்கள் எடுத்தீங்கன்னு புரியல எனக்கு. அரசாங்கம் சும்மா எல்லாம் விளம்பரம் தான் எல்லாம் வராங்க, எல்லாமே கால் ஷீட் தான். ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் ஒரு நிமிஷம், ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் கால் ஷீட், 3 மணி நேரம் கால் ஷீட் வந்துவாங்க, விளம்பரம் படுத்துவாங்க, ஃபோட்டோ எடுப்பாங்க, அப்படி பில்டப் கொடுப்பாங்க, வீடியோ எடுப்பாங்க. அதுக்கப்புறம் அது அன்னைக்கு சாயங்காலம் காலையில் சாயங்காலம் மீடியாவில் வரும். அதுதான் கால் ஷீட்டு. நடக்கிறதுல ஒன்றும் நடக்கல, கிரவுண்டில் ஒன்றுமே இல்லை. மக்கள் இன்னைக்கு மிகுந்த கோபத்தில் இருக்கிறாங்க. ஆமாம், இன்னொன்று இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கிராமத்தில், கண்டகாடு கிராமத்தில் மட்டும் 300 ஏக்கர் விவசாய நிலம் அழிஞ்சிருக்கு. ஏன்னா விவசாய நிலம்னா பார்த்தீங்கன்னா முப்போகம் விளைகிற பூமி. அது இன்னைக்கு பார்த்தா மணல் மேடா மாறி இருக்கு. தென்பெண்ணையில் வர அவ்வளோ மணல், கிட்டத்தட்ட 10 அடி 15 அடி மணல் அப்படியே அடுக்கடுக்காக இருக்குது. அதில் அது விவசாயம் பண்ண முடியாது. இது போன்ற கிட்டத்தட்ட இந்த பகுதியில் மட்டும் கிட்டத்தட்ட 4000 ஏக்கர் விவசாய நிலம் அழிஞ்சிருக்குது. இதை அரசாங்கம் அதை அப்புறப்படுத்தி, மணல்லாம் அப்புறப்படுத்தி, மணல் சொன்னாலே அரசாங்கத்துக்கு அல்வா ஆச்சு. அது தாசில்தார்ல இருந்து திமுக காரங்களும் எல்லாம் காசு எடுத்து அதை எடுத்துட்டு மணல் கொள்ளையடிச்சதுனால தான் இவ்வளவு வெள்ளம் வந்திருக்கு தென்பெண்ணையில். இன்னும் பார்க்கலண்ணா. இந்த கேள்வி அவர்கிட்ட போய் கேட்கணும். அவர்கிட்ட போய் கேளுங்க, இந்த கேள்வி கேளுங்க, ஏன் பார்க்கல, யாரை வரல, ஏன் வரலன்னு கேளுங்க. அதனால் இது அரசாங்கம் முழு வேலையில் இதுதான் முழு வேலையாக ஈடுபடணும். அவங்களுக்கு இங்கே ஓட்டு மட்டும் வாங்கிடுவாங்க, ஆனால் பாதிப்புனா ஒன்றுமே பண்ண மாட்டாங்க, ஏமாற்றுவாங்க. 2000 ரூபாய் தூக்கி போடுவாங்க. இந்த 2000 ரூபாய் வச்சுக்கிட்டு வீட்டை சுத்தப்படுத்த கூட முடியாது. அது சுற்றி இந்த சேருகிறது அள்ளி சுத்தப்படுத்த 2000 ரூபாய் போதாது. அதனால 2000 ரூபாய் மனசு பாரு எப்படி இருக்கு இவங்களுக்குலாம். ஓட்டு மட்டும் வேணும், ஆனா மக்களுக்கு உதவி செய்ய மாட்டாங்க. என்னப்பா ஒண்ணு அமைச்சர் மீது சேற்று அடித்தது தவறு. அமைச்சர் மீது மட்டும் கிடையாது, யார் மீதும் சேறு அடிக்கக்கூடாது, எதுவும் செய்யக்கூடாது. கோபம் புரியுது. கோபத்தை வெளிப்படுத்த எவ்வளவு வகைகள் இருக்கு. அதே நேரத்தில் அவங்க மீது வழக்கும் போடுறது அதை தவிர்த்திருக்கலாம். தவிர்க்க வேணும். ஏதோ கோபத்தில் பண்ணிட்டாங்க, அது வேணுமே, யாராவது வேணுமே செஞ்சாங்கன்னா அதுக்கு மேலே அது நடவடிக்கை எடுக்கலாம். ஆனால் அந்த கோபத்தில் செய்தது அதையும் தவிர்க்கலாம், வழக்கு போடுவது தவிர்க்கலாம்.